பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. உலகால் யாவுமே பாரில் முடங்கிடுதே. உலகால் யாவுமே பாரில் முடங்கிடுதே. உயர்ந்தவரே சிறந்தவரே என்று தொழுதிடுவோம். உயர்ந்தவரே சிறந்தவரே என்று தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒளியினை தங்குமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளியினை தங்குமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்று தொழுதிடுவோம். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்று தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். கழுவே நிறுத்தினீரே சத்திய தேவன் நீரே. கழுவே நிறுத்தினீரே சத்திய தேவன் நீரே. கனமகிமை செலுத்தினார் என்று தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்தினார் என்று தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே. நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே. அடித்தளமானவரே அன்பு நிறைந்தவரே. அடித்தளமானவரே அன்பு நிறைந்தவரே. நல்லவரே வல்லவரே என்று தொழுதிடுவோம். நல்லவரே வல்லவரே என்று தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுதுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுதுவோம். மகிமை மாட்சிமை
இருக்கும்போது நாம் எதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நம்முடைய வாழ்வில் கேடகமாய் அடைக்கலமாய் துருகமாய் நம்மளை ஒவ்வொரு நாள் நடத்தி வருகிறார் அல்லவா. அந்த தெய்வத்தை ஆண்டவரை நீங்கள் எங்களோடு மட்டும் இருந்தால் போது ராஜா, எங்கள் வாழ்வில் கலக்கமோ சோர்வோ எதுவுமே வராது தகப்பனே என்று நாம் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தேவனை நோக்கி பார்ப்போமா. நம்பிக்கையோடு கரங்களை தட்டி நாம் உற்சாகமாக இந்த காலை வேளை தேவனை நோக்கி பார்ப்போம். உள்ளமே கலங்காதே, உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் வல்லவரே, என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் வல்லவரே, என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே.
பாக்கியசாலிகளாய் பாக்கியவான்களாய் இருக்கிறோம். இந்த காலையில் ஆண்டவரே உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ராஜா. உமக்கு நாங்கள் நன்றி பலிகளை ஏறெடுக்க வந்திருக்கிறோம். நீ செய்த நன்மைகள் ஏராளம், அவற்றுக்கு நாங்கள் ஆண்டவரே உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்க வந்திருக்கிறோம் என்று நம்பிக்கையோடு ஆண்டவருடைய சமூகத்துல நாம் சொல்லுவோமா? ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம் என்று ஆண்டவர்கிட்ட கேட்போமா? எத்தனையோ நன்மைகள் நம் வாழ்விலே செய்திருக்கிறார். அவற்றுக்கு நாம் எவ்வளவே நன்றி சொன்னாலும் போதாது. அவ்வளோ நன்மைகளை நம் வாழ்க்கையில் செய்த தெய்வத்துக்கு நாம் நன்றி செலுத்துமா? தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவலுக்காய் நாம் அவர்களுக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். நம்பிக்கையாய் முழு மனதோடு தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். இசப்பாமுக்கு நாங்கள் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். இந்த 12வது மாதத்தில் ஆண்டவரே நாங்கள் கோடாக்கொடி நன்றி வழியில் ஏறெடுக்க குடும்பமாய் வந்திருக்கிறோம் என்று ஆண்டுடைய சமூகத்தில் நாம் ஏறெடுப்போமா? நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி
மறந்தீரோ என்று
அவருடைய பாதம் ஒன்றுதான் நம்மளுக்கு அடைக்கலாம். நாம் பலமுறை அவருடைய பாதத்தை விட்டு அவருடைய சமூகத்தை விட்டு மனுஷரை நோக்கி போன நாட்கள் உண்டு. நாம் சுயமாய் போன நாட்கள் உண்டு. ஆனாலும் ஆண்டவர் நம்மளை மறவாமல் நம்மளை கை தூக்கி பயப்படாதே மகனே, பயப்படாதே மகளே என்று நம்மளை தூக்கி கரம் பிடித்து நடத்தி சென்றார் அல்லவா. உனக்கு இருக்கிற இந்த கொஞ்ச பலத்தோடு என்னுடைய நாமத்தை நீ மறுதலிக்காமல் இருந்தபடியினால் திறந்த வாசலை உனக்கு வைத்திருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு பண்ண தெய்வம் இந்த காலை வேளையிலே கொஞ்ச பலத்தோடு நாம் சூழ்நிலை பார்க்காதபடி, நம்முடைய சூழ்நிலை பார்த்து நாம் சோர்ந்து போய் வீட்டில் இல்லாதபடி அவருடைய சமூகத்தில் நாம் வந்திருக்கிற நாம் பாக்கியத்திலும் பாக்கியவான்களா இருக்கிறோம். அந்த தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிற நாம் நிச்சயமாய் நம் வாழ்வில் ஒரு திறந்த வாசலை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நாம் அந்த திறந்த வாசலை பெற்றுக்கொள்ள கரங்களை தட்டி நாம் தேவனை ஆராதிப்போமா? கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உமக்கு துதி பலிகளை ஏறடிக்கிறோம், ஸ்தோத்திர பலிகளை ஏறடிக்கிறோம். எங்களை மறவாமல் நடத்தி வந்த தெய்வத்துக்கு, உங்களுடைய அன்பு எவ்வளவு மேலான தெய்வத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், துதி பலிகளை ஏறடிக்கிறோம் என்று நாம் இந்த காலவேளை நம்மை அர்ப்பணிப்போமா? மட்டுமாய் தேவன் நம்முடைய ஆராதனை ஆசீர்வதித்த தெய்வம். மீதியா இருக்கிற பகுதி தேவன் ஆசீர்வதித்து தரும்படியாக நம்மத்தில் இருக்கிற பிரதர் ரவி பிரதர் வந்து ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.